ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான நண்டு மிளகு வறுவல். இந்த நண்டு மிளகு வறுவலை எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்னு வாங்க, என்னோட மெத்தடில் நான் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நண்டு நல்லா பெரிய பெரிய நண்டு வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த நண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நண்டோட நேம் எனக்கு தெரியல. நண்டில் நிறைய டைப் நண்டு இருக்குது. தேங்காய் நண்டு, கல் நண்டு, அப்புறம் இந்த டைப் ஆஃப் நண்டு இருக்குது. ஸோ இந்த நண்டோட நேம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி பாதி பாதியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நண்டு கிரேவி பண்ணுறது இருந்தால் நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணிப்பேன். ஸோ நான் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுனால நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எதுவுமே யூஸ் பண்ணல. தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணி இதுக்கு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சால்ட்டே நமக்கு வந்து நண்டு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நான் ஏன் அந்த பட்டை, லவங்கம்லாம் போடலன்னா, எனக்கு அதிகமாக வந்து அந்த கறி ஸ்மெல் வர்றது பிடிக்காது. ஸோ அதனால் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக அடி பிடிக்கும். ஸோ அதுக்கு அது மாதிரி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற காரத்தூள் பார்த்தீங்கன்னா நான் காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வீட்டில் நீங்கள் நார்மலாக அரைச்சி வச்சுருப்பீங்களா குழம்பு மிளகாய்த்தூள், ஸோ அதை ஆட் பண்ணால் மட்டும் போதும். சப்போஸ் வேணாம் எனக்கு இன்னும் வந்து இந்த கறி நான் வந்து நான்வெஜ்ஜு, மட்டன், சிக்கன் சமைக்கிறதுக்கான அந்த ஸ்மெல் வரணுன்னா நீங்கள் நார்மலாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வேணான்றதுனால நான் வெறும் வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வந்து நான் எனக்கு வந்து காரத்துக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு தேங்காய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நண்டு பெப்பர் ஃப்ரைக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து தேங்காய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நண்டை வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நண்டு வந்து நமக்கு நல்லா வந்துடும். பாருங்கள் நண்டு நல்லா வெந்துருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நண்டு பெப்பர் ஃப்ரை. ஸோ அப்போ பெப்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ தேவையான அளவு பெப்பர் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளைமேட்டில் பெப்பர் சேர்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு சளி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதுவும் நண்டு இன்னும் சளியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது கூட வந்து நல்லா நண்டு வந்துருச்சு. குட்டி குட்டியாக நறுக்குன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.